நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சூம். மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூப்பர் ஹெல்தியான சூப் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிளியர் சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம், ரைஸ்க்கு வந்து காம்பினேஷனாகவும் எடுத்துக்கிறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நல்ல பாய்லிங் வாட்டரில் ஒரு 1 to 2 minutes நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். பிகாஸ் நம்மளுக்கு காலிஃப்ளவரில் வந்து குட்டி குட்டி புழு டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக அதை போட்டு எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சைஸு பூண்டு ஒரு 5 பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அதை உதிரியாக்கி நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறோம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறேன். நைஸாக அரைச்சிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் தட்டுறது இருந்தால் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி நான் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திருக்கேன். பூண்டு தோல் உரிக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 3 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஏலக்காய், 2 பெரிய துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது 1 or 2 செகண்ட்ஸில் பொரிஞ்சிடும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகா 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் வந்து சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்கிற மிளகு பூண்டு மிக்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதையும் வந்து நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாசி பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சூப்பு செய்கிறனால நீங்கள் நிறையாவே தண்ணி வந்து சேர்த்துக்கிறலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ செம டேஸ்டியான ரொம்ப சூப்பரான சூப் ரெடி ஆயாச்சு. இந்த டைமுக்கு ரொம்பவே வந்து ஹெல்தியான ஒரு சூப். இதில் சேர்த்துருக்கிற பூண்டு அந்த மிளகோட காரம்லாம் வந்து சப்போஸ் கோல்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் சூப்பை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. உடனே வந்து சரியாயிடும். ரொம்ப குவிக்காகவும் இந்த சூப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.